ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆஃப் யுவர் செல்ஃப் வித் பிஏபி பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock நம்ம போட்காஸ்டோட புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகுது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம போட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போதும் இணைப்பில் இருங்க. வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லி நினைக்கிறீங்களா? இல்லை உங்களோட வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதனால் ஒருத்தருடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு, இன்னொருத்தர் தன்னுடைய வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னு சொல்றாரு. வாழ்க்கை நல்லா இருக்கிறது, லைஃப் குட் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். வாழ்க்கை சரியில்லை, லைஃப் இஸ் பேட் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். அது நம்ம எந்த கண்ணோட்டத்தில் அதை பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து. ஒரு கல்லூரி பெண் தினமும் அந்த கல்லூரிக்கு தன்னோட கல்லூரி வாகனத்தில் தான் போவாங்க. காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. 7 மணிக்கு எந்திரிச்சு தன்னோட ரூட்டீன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 8 மணிக்கு காலேஜுக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த பஸ் அவங்க வீட்டுக்கிட்ட 8:10க்கு வருது. தினமும் அந்த கல்லூரிக்கு தன்னோட கல்லூரி வாகனத்தில் தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் கல்லூரிக்கு போகும் வழியில் ஒரு சிறிய ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த கல்லூரி வாகனத்துக்கு முன்னால் ஒரு ஆட்டோவில் ஒரு சின்ன பைக் மோதி ஆக்சிடென்ட் ஆகிருக்குது. அந்த பெண் அந்த பஸ் கண்ணாடி வழியாக வெளியே பார்க்குறாங்க. அந்த ஆட்டோவுக்கு முன்னால் ஒரு பைக் கீழே விழுந்து கிடக்குது. அங்கே ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு. ஒருத்தர் அவசரமாக அந்த ஆக்சிடென்ட் ஆனவரை எடுத்து காப்பாற்றுறாரு. மறுநாள் அந்த காலேஜுக்கு அவங்க போகும்போது தான் தெரியுது அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாற்றினவர் தன்னுடைய காலேஜ் சீனியர் அப்படின்னு. அதனால அந்த காலேஜ் சீனியர் மேலே அந்த பெண்ணுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வருது. நாளடைவில் அந்த இம்ப்ரெஷன் காதலாக மாறுது. இருவருமே காதல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இருவருமே மனதிற்கு பிடிச்சிருச்சு. 2 பேருமே காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே அவங்க காதல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாளில் தினமும் கல்லூரிக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண் அந்த கல்லூரி வாகனத்தில் கல்லூரிக்கு போகக்கூடிய அந்த பெண் தினமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய சீனியர் பைக்கில் காலேஜுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. நாளடைவில் இந்த காதல் அவங்களோட வீட்டுக்கு தெரிய வருது. அப்படி வீட்டுக்கு தெரிய வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேர் வீட்லேயும் எதிர்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்களோட அப்பா அம்மாவுமே காதல் திருமணம் தான் செஞ்சாங்க. அதனால் 2 வீட்லேயும் எதிர்ப்பு தெரிவிக்காம அவங்க இருவரையுமே காதல் திருமணம் செய்து வச்சுருந்தாங்க. இப்போ போய் அந்த பெண்ணுகிட்டையும் சரி அந்த பையன்கிட்டையும் போய் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது, லைஃப் இஸ் குட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதையே கொஞ்சம் வேற ஒரு கோணத்தில் யோசித்து பார்ப்போமே. அவங்க இருவருமே காதல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க இருவர் வீட்லேயுமே அவங்களோட காதல் விஷயம் தெரிஞ்சிருது. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண் வீட்டில் அவசரமாக அந்த பெண்ணுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் அந்த காதலை அவங்க வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிவிட்டு இந்த பெண்ணுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ அந்த பெண்ணிட்ட போய் தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை சரியில்லை, என்னுடைய வாழ்க்கை பேட், லைஃப் இஸ் பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே இன்னொரு கோணத்துல நம்ம பார்க்கலாம். இரு வீட்டார்லேயும் சம்மதிச்சு 2 பேருமே காதல் திருமணம் செய்துட்டாங்க. அந்த திருமண வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும்போது ஒரு 3-4 மாதங்கள் கழித்து அவங்க இருவருக்கு இடையில மனக்கசப்பு வருது. காதல் குறைஞ்சிக்கிட்டே வருது. 2 பேருக்கு இடையில சண்டைகள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதனால ஒரு நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம 2 பேருமே பிரிஞ்சிருவோன்னு முடிவு எடுத்துட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணிடுறாங்க. இப்போ அந்த தம்பதியினர்கிட்ட போய் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னுடைய வாழ்க்கை சரியில்லை, எனக்கு என்னுடைய வாழ்க்கை பேடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கை முழுவதுமே வாழ்க்கையில் ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். ஒரு நேரத்தில் வாழ்க்கை ஏற்றமாக இருக்கும், நல்லா இருக்கும். இன்னொரு நேரத்தில் வாழ்க்கை இறக்கமாக இருக்கும், அதாவது சரியில்லாமல் இருக்கும். எப்போ வாழ்க்கை ஏற்றமாக இருக்கும் அப்போ நம்மளுக்கு அந்த வாழ்க்கை அழகாக தெரியும், குட் அப்படின்னு தோணும், லைஃப் இஸ் குட் அப்படின்னு தோணும். அதே வாழ்க்கை இறக்கமாக இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா வாழ்க்கை சரியில்லை, வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது, லைஃப் இஸ் பேட் அப்படின்னு சொல்லி தெரியும். எந்த கோணத்தில் அந்த நேரத்தில் அந்த வாழ்க்கையை பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த லைஃப் இஸ் குட் ஆர் பேட் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணமே எடுத்துக்கிடுவோமே. உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் நினைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ணுறீங்க. நீங்கள் லவ் பண்ணுற பர்சனே நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை குட், லைஃப் இஸ் குட் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இதுவே வேற ஒரு கோணத்தில் பார்ப்போமே. நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே நடக்கலை, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே உங்களை கையை மீறி போகுது. நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நீங்கள் அச்சீவ் பண்ணாமல் போய்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் லவ் பண்ண பொண்ணு உங்கள்கிட்ட பிரேக்கப் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தாங்க. இப்படின்லாம் சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சரியில்லை, லைஃப் இஸ் பேட், லைஃப் இஸ் சேட் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ எதுதான் சரி, லைஃப் இஸ் குட் ஆர் லைஃப் இஸ் பேட், எதுதான் சரி அப்படின்னு கேட்டோம்னா ரெண்டுமே ட்ரூ தான். லைஃப் இஸ் குட் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான், லைஃப் இஸ் பேட் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அந்த வாழ்க்கையை பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த லைஃப் இஸ் குட் ஆர் பேட் அப்படிங்கிறது முடிவாகுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட் ஆனவரை உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் கொண்டு அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த டாக்டர் வெளியே சொல்கிறாரு,
பரவாயில்ல சரியான நேரத்தில் கொண்டு வந்துட்டீங்க, அதனால வந்து அவரோட உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, கொஞ்சம் கை காலில் தான் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிருக்கு, இன்னும் ஒரு வாரத்தில் வந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்குது. இந்த தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஒரு பேடான இன்சிடென்ட், ஒரு சேடான இன்சிடென்ட். பட் அந்த நேரத்துலையும் பரவாயில்ல, கை கால் தான் அடிபட்டுருக்கு, அவருக்கு வந்து உயிர் போகலை, இன்னும் நல்லா தான் இருக்கிறாரு அப்படிங்கும்போது தான் இந்த கெட்டதுலேயே ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதே நேரம் வந்து நல்லதுலேயும் ஒரு கெட்டது நடந்திருக்கும். இந்த மாதிரி எல்லா நேரங்கள்லையும் நல்லது நடந்திருக்கும், கெட்டது நடந்திருக்கிறோம். நல்லதை பார்த்தோம் அப்படின்னா லைஃப் வந்து குட்டாக இருக்கும், அந்த கெட்டதை பார்த்தோம் அப்படின்னா லைஃப் வந்து பேடாக இருக்கும். எப்போதுமே நான் சொல்கிறது அதுதான், இந்த லைஃப் வந்து ஒரு ரோஜா செடி போல். இந்த ரோஜா செடியில் இருக்கக்கூடிய மலரை பார்த்தோம் அப்படின்னா லைஃப் வந்து குட்டாக இருக்கும், இந்த ரோஜா செடியில் இருக்கக்கூடிய முள்ளை பார்த்தோம் அப்படின்னா லைஃப் வந்து பேடாக இருக்கும். எந்த கண்ணோட்டத்தில் இந்த வாழ்க்கையை பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட லைஃப் வந்து குட் ஆர் பேட் அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம். இப்போ வந்து உங்களோட லைஃப் வந்து சரியில்லை, நீங்கள் வந்து பேடாக இருக்குது, உங்கள் லைஃப் வந்து குட்டாக இல்லை அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்கணும். எந்த இடத்துல வந்து நீங்கள் லைஃப் வந்து சேடு அப்படிங்கிறத திங்க் பண்ணுறீங்க, இதனால் வந்து என்னோட வாழ்க்கை வந்து சரியில்லை அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த விஷயத்துக்கு அந்த காரணத்தை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் பேடிலிருந்து குட்டாக மாற்ற முடியும். உங்களோட வாழ்க்கையை வந்து சரியில்லாத நிலைமையிலேருந்து ஒரு சரியான நிலைமைக்கு மாற்ற முடியும். நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து எந்த மாதிரி கோணத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுடைய வாழ்க்கை உங்களை பொறுத்தளவுக்கு குட்டா இல்லை பேடா அப்படிங்கக்கூடிய பதிலை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல பிஏபி பாலா எங்களுடைய ப்ரொஃபைலில் நீங்கள் எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். எப்போதும் இணைந்திருங்கள். பவர் ஆஃப் யுவர் செல்ஃபுடன் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.